திருக்குளமாய் திருக்குளமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அடையடையாய் அன்புறவாய் உன் ஆடையும் சேர்த்திடும் பல இதயம். புனிதப்படி உறவின் படி புது வாழ்வு தரும் அன்பின் படி. புனிதப்படி உறவின் படி புது வாழ்வு தரும் அன்பின் படி. இறைக்குளமாய் திருக்குளமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அடையடையாய் அன்புறவாய் உன் ஆலயம் சேர்ந்திடும் பல இதயம். ஆனந்தமாய் அன்புறவாய் இறைவன் திருமுன் கூடிடுவோம். ஆனந்தமாய் அன்புறவாய் இறைவன் திருமுன் கூடிடுவோம். தலைவன் இயேசு வழியினிலே தரணி எங்கும் சென்றிடுவோம். தலைவன் இயேசு வழியினிலே தரணி எங்கும் சென்றிடுவோம். பகிர்வோம் உயர்வோம் பயிரிடுவோம். திருக்குளமாய் திருக்குளமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலையலையாய் அன்புறவாய் உன் ஆலயம் சேர்ந்திடும் பல இதயம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆரோக்கிய தாயினுடைய அன்பு சீடர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus Shrine Web TV as well as other social media in a special way. For all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. பிரியமானவர்களே, இன்று நம்முடைய தாயாம் திருச்சபையோடு இணைந்து புனித கன்னிமரியாவினுடைய அன்பு கணவரும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வளர்ப்பு தந்தையுமான புனித யோசேப்புனுடைய திருவிழாவினை மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே புனித யோசேப்புன் பெயர் தாங்கிய அனைத்து நிறுவனங்களுக்காகவும் அனைத்து நபர்களுக்காகவும் இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். அனைவரையும் புனித யோசேப்பின் மூலமாக இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும். இந்த நாளிலே புனித யோசேப்பை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இறை திட்டத்திற்கு முழுமையாக செவி கொடுத்து வாழ வரவேண்டி இந்த திருப்பலியில இணைந்து ஜெபிப்போம். இறைவன் நம் கூடவே பயணிக்கின்றார் என்ற
உண்மையை அறிந்து கொள்வோம். இந்த திருப்பலியை தகுதியோடு ஒப்புக் கொடுக்கவும், இந்த திருப்பலியினுடைய பரிபூரண ஆசீர்வாதம் நம்மையும் நம் குடும்பங்களையும் முழுமையாக நிறைவாக பாதுகாத்து வழிநடத்தவும், தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள் பாவங்களை ஏற்று மனமருந்தி மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை மகிழ்ச்சி மிகு நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீயும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். 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 மன்றாடுவோமாக.
மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்ற செய்வீராக. உமோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்ட விருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 89 பதிலுரை பாடல் பல்லவி. அவரது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் இன்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. அவரது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். அவரது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். திருத்தூதர் பவுல்
ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபினர்களுக்கோ திருச்சட்டத்தை கடைப்பிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால்தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருஞ்செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழி வந்தவர்கள் எல்லோருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கும் மட்டுமல்ல, அவரைப் போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்கள் இனங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோ, அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாளிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்று இருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்று இருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே
தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆரோக்கிய தாயினுடைய அன்பு பக்தர்களே, இன்று நாம் தாயாம் திருச்சபையோடு இணைந்து திருக்குடும்பத்தின் பாதுகாவலரும் நம்முடைய குடும்பங்களின் பாதுகாவலரும் தொழிலாளர்களின் பாதுகாவலருமான கனவுகளின் நாயகன் புனித சூசையப்பரனுடைய திருவிழாவினை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான வேளையிலே சூசையப்பரை மிகவும் பிடித்த நம்முடைய திருத்தந்தைக்காக சிறப்பாக இந்நாளிலே ஜெபிப்போம். நல்ல பூரண சுகம் பெற்று கடவுளுடைய பணியை மென்மேலும் செய்ய இறைவன் அவருக்கு நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுக்கும்படியாக இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, கடவுளை பார்த்து ஒரு கவிஞன் இவ்வாறு கடவுளோடு பேசி உரையாடினானாம். கடவுளே, உன்னை என் இதயமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஏன் தெரியுமா? எனக்காக ஒரு நொடி பொழுது கூட ஓயாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்ற, உழைத்து கொண்டிருக்கின்ற ஒரே உறுப்பு இதயம்தான். எனவே இறையே, நீ என்னுடைய இதயமாக மாறு என்று சொல்லி வேண்டினானாம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பாக கடைசியாக தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, மத்தேயு நற்செய்தியினுடைய கடைசி இறை வார்த்தை 28:20 இவ்வாறு வாசிக்கிறோம்: இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன். அற்புதமான ஒரு வாக்குறுதி. கடவுள் நமக்கு கொடுத்த வாக்குறுதிகளிலே தலை சிறந்த உன்னதமான அற்புதமான வாக்குறுதியாக இந்த வாக்குறுதியை நாம் கூர்ந்து நோக்கலாம். அதையே நாம் திருப்பாடல் ஆசிரியர்களுடைய வார்த்தைகளிலே பார்க்கின்ற பொழுது, திருப்பாடல் புத்தகம் 121வது அதிகாரம் 4வது இறைவசனம் இவ்வாறு அந்த கடவுளை உருவகப்படுத்துகிறது: உன்னை காக்கின்ற தெய்வம் கண் அயர்வதும் இல்லை, கண் உறங்குவதும் இல்லை. உன்னை காக்கின்ற தெய்வமாகிய நான் எந்நாளும் ஒரு நொடி பொழுது கூட நீங்காமல் உன்னோடு இருக்கிறேன். அதுதான் கடவுள் கொடுத்த வாக்குறுதியினுடைய ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கையும் பேருண்மையுமாக இருக்கிறது. இந்த உண்மையை சூசையப்பர் தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்திருந்தார். தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுள் 24 மணி நேரமும் வாரத்தின் 7 நாளும் என் கூடவே என் இறைவன் எனக்காக பயணித்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் சூசையப்பனுடைய வாழ்க்கையிலே ஒரு தெம்பை, ஒரு சக்தியை, ஒரு மன வலிமையை, ஓடக்கூடிய எதையும் துணிந்து செய்யக்கூடிய ஆற்றலை கொடுத்தது இந்த கடவுளுடைய குணம்தான். என்றும் நீங்காதவர், எப்போதும் நம் கூடவே பயணிக்கின்றவர். இந்த சூசையப்பருடைய வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்க்கை. இந்த மண்ணுலகிலே சூசையப்பருக்கு கொடுத்த வாழ்க்கையை போல அற்புதமான ஒரு வாழ்க்கை யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. அவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கை, அற்புதமான ஒரு நோக்கத்தோடு கடவுள் சூசையப்பருக்கு அந்த வாழ்க்கையை கொடுக்கின்றார். அதிலே சூசையப்பருக்கு கொடுத்தது ஒரு வினோதமான ஒரு அழைப்பு என்று சொல்லலாம். அந்த அழைப்பு என்ன என்று உங்களுக்கு தெரியும். அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுது? கணவனை அறியாமலே கருவுற்றிருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே அன்னை மரியாளை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, உயிருக்கு பங்கம் என்று தெரிந்தாலும், உயிருக்கு பாதிப்பு என்று தெரிந்தாலும், தன்னுடைய உயிரை அவர்கள் எடுத்து விடுவார்கள் என்று தெரிந்தாலும், புனித சூசையப்பர் நம்முடைய கடவுள் இயேசு ஆண்டவரை பாலகனாக அவரை பாதுகாக்க வேண்டும். அற்புதமான பணி. அன்னை மரியாளையும் இயேசு ஆண்டவரையும் பாதுகாக்கின்ற அந்த அற்புதமான உன்னதமான
ஒரு அழைப்பினை இறைவன் கொடுக்கின்றார். இவருடைய அழைப்பு ஆசீர்வாதம் மிக்கதுதான். இந்த உலகிலே புனிதர்கள், மாபெரும் புனிதர்களின் 2 பேரின் அருகில் இருக்கக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை பெற்றவர் புனித சூசையப்பர் என்று சொல்லலாம். அன்னை மரியாள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த உலகிலே கடவுளுக்கு அருகிலே கடவுளை கரத்தில் தாங்கக்கூடிய பேற்றினை முதலிலே பெற்றவர். அதிலும் சிறப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கடவுளாக மனிதனாக முதலிலே தரிசிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றவரும் நம்முடைய புனித சூசையப்பர் தான். இவ்வளவு பெரிய பேரு, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், கடவுளை முதலாக கரத்தில் தாங்கக்கூடிய பேரு, கடவுளை தரிசிக்கக்கூடிய கடவுளை வணங்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியம், இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கடவுள் அவருக்கு கொடுத்திருந்தார். ஆனால் ஆசீர்வாதத்தோடு இணைந்து பல பொறுப்புகளையும் சூசையப்பருக்கு கடவுள் கொடுத்து வைத்திருந்தார். பொறுப்புகளிலே அவர் ஓடுகின்ற பொழுது, பொறுப்புகளை தாங்கி செயல்படுகின்ற பொழுது எத்துணை ஏளன பேச்சு, எத்துணை ஏமாற்றம் என்பது அவருக்கு நிறையவே இருந்தது. சூசையப்பர் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்தார். எதற்காக? இறைவன் கொடுத்த திருவுள்ளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக. இந்த உலக காரியங்கள், உலக ஆசாபாசங்கள் எல்லாவற்றையும் புனித சூசையப்பர் துறந்தார். எதற்காக? மீட்பரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. இறைவன் கொடுத்த பணியை தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு எல்லாவற்றையும் துறந்து ஓட ஆரம்பித்தார். அந்த ஓடுகின்ற பாதையிலே துன்பங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் ஏராளம். அன்னை மரியாளை அழைத்து ஒவ்வொரு இடங்களுக்காக செல்கின்ற பொழுது அவர் அனுபவித்த துயரத்தை, அவர் அனுபவித்த துன்பத்தை நாம் வார்த்தைகளிலே அடக்க முடியாது. அப்படிப்பட்ட துன்பமான, சோதனையான, வேதனையான நேரங்களிலே அவருக்கு தெம்பை கொடுத்தது தன்னுடைய கடவுள். உன்னை அழைத்தவர், நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை அழைத்தவர், நான் உன் கூடவே பயணிக்கின்றேன். அதுதான் ஒவ்வொரு நேரமும் சூசையப்பருக்கு புதிய தெம்பை கொடுத்தது என்றெல்லாம். 4 கனவுகள் சூசையப்பருடைய வாழ்க்கையிலே, கனவுகளின் நாயகன் என்று இதனால்தான் அவரை அழைக்கிறோம். 4 கனவுகள். மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் 20வது இறைவசனத்திலே அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று தயங்கி இருக்கின்ற சூழ்நிலையிலே, தான் ஒரு நேர்மையாளராக இருந்ததால் மறைவாக விலக்கிவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் தூதர் மூலமாக கனவிலே இவருக்கு அறிவுரை கொடுக்கின்றார். கொடுத்த அறிவுரையை உடனே ஏற்று பயணிக்கின்றார். அதே போல மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 13வது இறைவசனம், அன்னை மரியாளையும் பச்சிளம் குழந்தை பாலன் இயேசுவையும் தூக்கி கொண்டு எகிப்திற்கு ஓடு என்று கடவுள் எச்சரிக்கிறார். உடனே ஓடுகிறார். 2:19 பார்க்கிறோம், மீண்டும் எகிப்திலிருந்து திரும்ப இஸ்ரேலுக்கு திரும்ப வா என்று எச்சரிக்கிறார். மீண்டும் வருகிறார். 2:22 கலிலேயாவிற்கு செல் என்று சொல்லுகின்றார். செல்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் இவர் அனுபவித்த கடவுள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நான் உறங்கிக் கொண்டிருந்த பொழுதும் என் கடவுள் எனக்காக விழித்திருக்கிறார். அதுதான் அவருக்கு தெம்பை கொடுத்தது. இப்படி ஒரு மாபெரும் ஓட்டத்தை, எதிரே நிற்பது என்னவென்று தெரியாது, உயிருக்கு பங்கம் என்று தெரிந்தால் கூட எது அவரை தைரியமாக ஓட வைத்தது என்றால் இந்த கனவுகளிலே பேசிய ஆண்டவர் தான். நான் உறங்கிக் கொண்டிருக்கிறேன், ஆனால் என் கடவுள் எனக்காக விழித்திருக்கிறார். அதுதான் அவருடைய உந்து சக்தியாக இருந்தது. அதுதான் அவருக்கு ஓட்டத்திலே சக்தியை, வலிமையை, வல்லமையை கொடுத்தது. அந்த சக்தியோடு தான் அந்த கடவுள் என் துணை இருக்கிறார் என்ற அந்த ஒரு மன வலிமையோடு தான் அவர் ஓட ஆரம்பித்தார். அவருடைய மனங்களிலே ஓடியது இதுதான், எனக்கு வல்லமையை, எனக்கு வலிமையை கொடுக்கின்ற ஆண்டவர் என் பக்கம் என்னோடு இருக்கின்றார். இந்த வல்லமை, இந்த வலிமை அவரை ஓட வைத்தது. நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு தெளிந்த நீரோடையாக இருக்கின்ற பொழுது, எண்ணிய எண்ணமெல்லாம் நிறைவேறுகின்ற பொழுது, நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வருகின்ற பொழுது, எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் ஏணிப்படியாக மாற்றி நம்மை வாழ்க்கையினுடைய உச்சத்திற்கு, வாழ்க்கையினுடைய ஏற்றத்திற்கு அழைத்து செல்கின்ற பொழுது, நாம்
நடந்து செல்கின்ற பாதைகள் எல்லாம் சிகப்பு கம்பளம் விரித்து மலர் தூவி நம்மை வரவேற்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற தடைகள் அனைத்தும் கதிரவனை கண்ட பனி போல விலகி ஓடுகின்ற பொழுது, என் கடவுள் என்னோடு இருக்கிறார், என்னோடு பயணிக்கின்றார், உறங்காமல் எனக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என்று சொல்வதில்லை எந்த ஒரு சந்தேகமோ, எந்த ஒரு அச்சமோ, எந்த ஒரு நம்பிக்கையின்மையோ கிடையாது. ஆனால் அதே நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், துன்பங்கள், போராட்டங்கள், சோதனைகள், வேதனைகள் மாறி மாறி சுற்றி சுற்றி நம்மை அடித்து நொறுக்குகின்ற பொழுது, அலைகழிக்கின்ற பொழுது, எண்ணிய எண்ணமெல்லாம் எண்ணமாகவே இருக்கின்ற பொழுது, நினைத்த காரியங்கள் அனைத்தும் கற்பனையாகவே இருக்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் நம்மை சறுக்கி விழச் செய்து தடமுறல செய்கின்ற பொழுது, நாம் நடந்து செல்கின்ற பாதைகள் அனைத்தும் கற்களும் முற்களும் நிறைந்த கரடுமுரடான பாதையாக இருக்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே எதிரே வருகின்ற சிறு சிறு தடங்கல்கள் கூட பெரிய மலையாக உருவெடுத்து எதிரே நிற்கின்ற பொழுது, எதிரே நமக்கு இருட்டாகவே இருக்கின்ற பொழுது, அந்த கடவுள் என்னோடு இருக்கிறார். என்னுடைய கடவுள் 24 மணி நேரமும் நீங்காதவர், என்னோடு பயணிக்கிறார், என்னோடு உடன் இருக்கின்றார் என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறி. சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது, நிறைவாக இருக்கின்ற பொழுது, நிம்மதியோடு இருக்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற பொழுது, என் கடவுள் என்னோடு பயணிக்கின்றார் என்று சொல்வதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கொள்ளாத நாம், துன்பமான சூழ்நிலையிலே, கஷ்டமான சூழ்நிலையிலே, நோயின் பிடியிலே சிக்கி தவிக்கின்ற பொழுது, நம்முடைய கடவுள் நம்மோடு இருப்பதை பல நேரங்களிலே நாம் உணர்வது கிடையாது. கடவுளிடம் ஓடி வருகிறோம், ஏதோ கடவுள் நம்மை விலகி ஓடிவிட்டார் என்று, நம்மை விட்டு தூரே சென்று விட்டார் என்று கடவுளை நோக்கி ஓடி வருகிறோம். கடவுள் என் கூடவே பயணிக்கின்றார். ஒரு நொடி பொழுது கூட நீங்காதவர் தான் நம்முடைய கடவுள். அந்த கடவுளை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாக அனுபவிக்க முடியுமா என்றால், அந்த கனவுகளின் நாயகன் தன்னுடைய கனவுகளில் கூட கடவுளுடைய அனுகிரகத்தை, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை, கடவுளுடைய வழிகாட்டுதலை பெற்றுக்கொண்டது போல நாமும் பெற்றுக்கொள்ள முடியுமா என்றால் முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் அதே போல கடவுள் பேசுவார். நம்முடைய கடவுள் நம்மோடு உடன் பயணிக்கின்றவர், நம் கூடவே பயணிப்பார். எப்பொழுது? சூசையப்பரிடமிருந்த அந்த அற்புதமான 3 குணங்கள் நம்முடைய வாழ்க்கையாக மாறுகின்ற பொழுது நாமும் அந்த கடவுளை அனுபவிக்க முடியும். கடவுளை பற்றி நமக்கு தெரியும், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. விழியத்தை வாசித்திருக்கணும், பல மறையுரைகளை கேட்டிருக்கணும், பல பெரியவர்கள் மூலமாக நமக்கு இறை அறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இறைவனை பற்றி தெரியும். ஆனால் கடவுளை அனுபவித்திருக்கிறோமா? கடவுள் ஒரு நொடி பொழுது கூட என்னை விட்டு நீங்காதவர் என்று வாசித்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். அதை நாம் உணர்ந்திருக்கின்றோமா என்றால் உணர முடியும் என்றுதான் சூசையப்பர் சொல்லுகிறார். 3 அற்புதமான குணங்கள் சூசையப்பருடைய வாழ்க்கையில் இருந்தது. முதல் அற்புதமான குணம் அசைக்க முடியாத நம்பிக்கை. என்னை அழைத்தவர் என்னை கைவிட மாட்டார் என்ற அந்த அசைக்க முடியாத ஒரு குணம் புனித பவுலடிகளாருடைய வாழ்க்கையில் இருந்த அந்த நம்பிக்கை தான் நம்முடைய நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற அபிரகாமின் வாழ்க்கையில் இருந்த அந்த நம்பிக்கை. கை காட்டி திசையிலே செல் என்று சொல்லுகின்ற பொழுது சென்றாரே, அந்த நம்பிக்கை தான் நமக்கு வேண்டும். என்னை அழைத்தவர் என்றும் என் கூட இருப்பார், ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார் என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த கடவுளை நம்மால் அனுபவிக்க உந்துதலாக இருக்கும். இரண்டாவது, இந்த சூசையப்பரிடமிருந்த வெள்ளை மனம் படைத்த அந்த பச்சை உள்ளம், யாருக்கும் தீங்கு நினைக்காத ஒரு மனம். அவர் நினைத்திருந்தால் அன்னை மரியாளை தூற்றி பேசி இருக்க முடியும், அன்னை மரியாளை விலக்கி இருக்க முடியும், அன்னை மரியாளை சட்டத்திற்கு முன்பாக நிறுத்தி இருக்க முடியும். ஏன் அன்னை மரியாளுடைய ஒரு உயிருக்கு கூட பங்கம் விளைவித்திருக்க முடியும். யாருக்கும் தீங்கு நினைக்காத வெள்ளை உள்ளம் படைத்தவர். அதனால்தான் ஒற்றை வார்த்தை சொல்லப்படுகிறது. 13 இடங்களிலே புதிய ஏற்பாட்டிலே சூசையப்பரை பற்றி சொல்லப்பட்டாலும் ஒரே ஒரு இடத்திலே தான் சூசையப்பர் நேர்மையாளர் என்று சொல்லுகிறது. பேசாத ஒரு மனிதரை பேச வைத்த இறைவார்த்தை இந்த இறைவார்த்தை தான், நேர்மையாளர்
தூய்மையானவர், பரிசுத்தமானவர். அந்த பரிசுத்தமான உள்ளம் நம்முடைய உள்ளமாக மாறுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த கடவுளை நாம் அனுபவிக்க முடியும். மூன்றாவது, கடவுளுடைய திட்டம், திருவுளம் எது என்று அறிந்தவுடன் எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் அப்படியே பயணிக்கின்ற மனநிலை. மீண்டும் நம்பிக்கைதான். அழைத்தவர் கைவிட மாட்டார் என்ற அந்த நம்பிக்கைதான் கடவுளுடைய திருவுளத்தை ஏற்று பயணிக்க வைத்தது. இந்த 4 கனவுகளிலும் பார்க்கிறோம், எச்சரிக்கிறார். எந்த ஒரு கேள்வியுமே கேட்கவில்லை. அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்னபொழுது கூட அன்னை மரியாள் முதலிலே ஒரு கேள்வியை எழுப்பினார். ஆனால் சூசையப்பருடைய வாழ்க்கையிலே கேள்வி என்பதே இல்லை. இறைவன் சொல்லிவிட்டார், இறைவனுடைய திருவுளம் இது, நான் நிறைவேற்றுகிறேன். தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து கடவுளின் தூதர் அவருக்கு சொன்னவாறே செய்தார். அதுதான் கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து அப்படியே நிறைவேற்றுகின்ற அற்புதமான ஒரு மனநிலை. அவரை போல இந்த உலகிலே ரிஸ்க் டேக்கர் என்று சொல்பவர்கள் யாரும் இருக்க முடியாது. அவ்வளவு சாதுரியமாக எல்லாவற்றையும் கையாண்டார். எல்லா சூழ்நிலைகளும் கடவுளை நம்பி ஓடினார். ஏனென்றால் கடவுள் அவர் கூடவே பயணித்தார். கடவுள் கொடுத்த வாக்குறுதியை கடவுள் சூசையப்பருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றியது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வழிபடுகின்ற தெய்வம், நாம் வணங்குகின்ற தெய்வம், ஒவ்வொரு நாளும் நற்கருணைகளை நாம் பெற்றுக்கொள்கின்ற தெய்வம் இடைவிடாது, எந்நாளும் ஒரு நொடி பொழுது கூட நீங்காது நம் கூடவே பயணிக்கின்ற கடவுளை தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவர் எங்கோ அல்ல, என்னுடைய இதயத்திலே நற்கருணை வடிவிலே வந்தவர் என்னோடு 2 கலந்து என் கூடவே பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த கடவுளை அனுபவிக்கின்ற பொழுது, அந்த கடவுளை உணர்ந்து கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை ஒரு சின்ன ஒரு நிகழ்வோடு முடிக்க விரும்புகிறேன். ஒரு நாள் ஒரு தாயானவள் அவருடைய குடும்பத்தை, வீட்டை மந்திரிக்க வேண்டும் என்று அழைத்தார். ஏன் என்று கேட்ட பொழுது அந்த தாயானவள், எங்களுடைய திருமண வாழ்க்கையிலே 25 ஆண்டுகளை நாங்கள் கடந்திருக்கிறோம். எனவே எங்களுடைய இல்லத்தை நீங்கள் வந்து ஆசீர்வதியுங்கள். ஏனென்றால் என்னுடைய கணவன் ஆலயத்திற்கு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார் என்று சொன்னார். சரி என்று அவருடைய இல்லத்தை மந்திரிப்பதற்காக சென்றிருந்தேன். இல்லத்தை எல்லாம் மந்திரித்துவிட்டு கடைசியாக அவர் கணவன் இருந்த அந்த அறைக்கு சென்று அவரை மந்திரித்துவிட்டு அந்த தாயோடு பேசி கொண்டிருந்தேன். அம்மா, எப்போ நிகழ்ந்தது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்பொழுது அந்த தாயானவள் சொன்னால், இது திருமணமாகி அடுத்த 8 நாட்களிலே நிகழ்ந்த விபத்து. அதிலிருந்து என் கணவர் எழுந்து நடமாட முடியாது, படுத்த படுக்கை தான், எல்லாம் படுக்கையிலே தான் என்று சொன்னார். எனக்கு ஒரே ஆச்சரியம். 25 ஆண்டுகள் 8 நாட்கள் தான் அந்த குடும்ப வாழ்க்கை. எனக்கு ஆச்சரியத்தின் மேல் ஆச்சரியத்திலே அந்த தாயை பார்த்து கேட்டேன், அம்மா, இது எப்படி உங்களால் முடிந்தது என்று கேட்டேன். அப்பொழுது அந்த தாயானவள் சொன்ன பதில் இதுதான். என்னுடைய திருமண நாளிலே கடவுளுக்கு முன்பாக, எப்படிப்பட்ட கடவுள் என்றால் ஒரு நொடி பொழுது கூட என்னை விட்டு நீங்காத விலகாத கடவுளுக்கு முன்பாக நான் கொடுத்த வாக்குறுதி இதுதான். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் என்றும் உனக்கு பிரமாணிக்கமாய் உன்னோடு இருப்பேன். கொடுத்த வாக்குறுதி ஃபாதர். அன்று கொடுத்த வாக்குறுதி இன்றும் என்னை இந்த சூழ்நிலையில் கூட அந்த வாக்குறுதிக்கு பிரமாணிக்கமாயிருக்க என்னை அழைத்து செல்ல கொண்டிருக்கிறது. என்னுடைய கடவுள் என்னை விட்டு நீங்காதவர். அவருடைய சன்னிதானத்திலே அவருடைய அருள் துணையோடு நான் அந்த வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டேன். எப்படி ஃபாதர், என்னால் மட்டும் நான் கொடுத்த வாக்குறுதியை மீற முடியும் என்று சொன்னார். இதுதான் இன்று நம்முடைய கடவுள் நமக்கு கொடுக்கின்ற அற்புதமான ஒரு பாடம். கடவுள் நம்மை விட்டு நீங்காதவர். அதே போல நாமும் நம்மை நம்பியவர்களை விட்டு நீங்காமல் விலகாமல் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு பிரமாணிக்கமாயிருக்க நம்மை கடவுள் அழைக்கின்றார். அதற்கான உறுதுணையை, சக்தியை, வல்லமையை நம்முடைய கடவுள்களின் நாயகன் புனித சூசையப்பர் மூலமாக மன்றாடுவோம். ஏனென்றால்
இவரும் தன்னுடைய கடவுளுக்கு வாக்குறுதி மாறாதவராக, வாக்குறுதியிலிருந்து விலகாதவராக இருந்தார். மீண்டும் சொல்கிறேன், இறையே, நீ என்னுடைய இதயமாக மாறு. ஏனென்றால் ஒரு நொடி பொழுது கூட எனக்காக துடித்து கொண்டிருப்பது என் இதயம்தான். இறையே, என் இதயமாக மாறு. ஆமென். கரங்களை விரித்து காணிக்கையாக வந்தீர். ஏற்பாயின் இறைவா, கரைகளை துடைத்து பலியினில் சேர்க்க தந்தே. ஒழுதாய் உன் உறவாய் கரங்களை விரித்து காணிக்கையாக வந்தீர். ஏற்பாயின் இறைவா, கரைகளை துடைத்து பலியினில் சேர்க்க தந்தே. ஒழுதாய் உன் உறவாய் ஏங்கிய விழியில் வந்து தேங்கிய துளியில் நேரிய வியர்வை தந்த சீரிய உயர்வும் நெஞ்சம் சுமக்கும் கவலைகளும் கொஞ்சம் இன்ப கனவுகளும் நெஞ்சம் சுமக்கும் கவலைகளும் கொஞ்சம் இன்ப கனவுகளும் தருவே நிறைவா ஏற்று அருள்வா. கரங்களை விரித்து காணிக்கையாக வந்தீர். ஏற்பாயின் நிறைவா, கரைகளை துடைத்து பலியினில் சேர்க்க தந்தே. ஒழுதாய் உறவாய். அன்பார்ந்தவர்களே, குடும்பமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலிவானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முதலிலிருந்து இப்பொழுது ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தவும் ஒரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது சிறப்பாக புனித யோசேப்பினுடைய பெருவிழாவிலே தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவியானவர் நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர்கள் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு
நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து கொண்டாடி ஒரே குரலாய் இணைந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபடமாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையின அனைவரோடும் திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்திருளோம். மேலும் உயிர் தழுவோம் என எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமணேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தே வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியானவரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நொடியும் விலகாத நம்முடைய கடவுளை தந்தை என்ற உரிமையோடு அழைத்து மன்றாடுவோம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என்னுடைய அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று நம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் உங்களோடு என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகில் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இமை பொழுதேனும் நம்மை நீங்காது நம்மை காக்கின்ற தெய்வம் இதோ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வருகின்றார். நம்முடைய உடலாக உயிராக இரத்தமாக ஒருமாற நம்மோடு இணைந்து பயணிக்க நம்மை தேடி வருகின்ற நொடியும் நீங்காத நம்முடைய கடவுளை அழைக்கின்ற இந்த திருவிருந்திற்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் உண்மையிலேயே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வருக. நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமை காத்து நமக்கு நித்திய வாழ்வை அளிப்பதாக. ஒரு வார்த்தை சொல்லி என்னை தகுதியாய் மாற்றிடவா. இயேசுவே வாராய், இயேசுவே வாராய், எழுந்து வாராய்,
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித யோசேப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தை இப்பீடத்தின் திருவுணவால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லாத உமது துணையால் இக்குடும்பத்தை பாதுகாத்து உமது அருள் கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித ஆரோக்கிய அன்னையினுடைய சிறப்பு ஆசிரியருக்காக தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்களின் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும் பொழுது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியினால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும் பொழுது நடக்க இயலாத சிறுவனை எழுந்து நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்ப கடலிலே தத்தளித்து தடுமாறும் பொழுது போர்ச்சுகீசியம் ஆளுமைகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of His dear Mother, Our Lady of Velanganni. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காத்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய ஆசீர் பெற்ற பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. தந்தையே என்றும் உன்னன்